தந்தை, மகன், தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு இறைச்சனமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவருக்கும் சிந்தனைக்காக கொடுத்திருக்கிறவருடைய திருவார்த்தை, கர்த்தாவே அவர்கள் பலத்தை நீர் ஆசீர்வதியும். 11வது வசனம், பாகம் 33:11. பலத்தை ஆசீர்வதியும். ஒரு மலை உச்சியில் குழந்தைகளோடு சென்று கொண்டிருந்த ஒரு கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து மலையின் ஓரத்தில் அது நீங்கிவிட்டது. குழந்தைகள் அங்கும் இங்கும் அலறி கொண்டிருக்கிறார்கள். மலையில் வண்டி இயக்குவது என்பது மிக மிக பயிற்சி பெற்ற ஒருவரால் தான் முடியும். சாதாரண மனிதர்கள் யாரும் அந்த மலை உச்சியிலே கார்களை ஓட்டிச் செல்வது முடியாத ஒரு காரியம். அது பேரிழப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆகவே இந்த மலை உச்சியில் பயணித்து கொண்டிருக்கும்போது குழந்தைகள் அனைவரும் அந்த கட்டுப்பாட்டை மீறின போது அவர்கள் பயத்தில் அலறிக்கொண்டு இருக்க வேண்டிய நிலையில் பேருந்து கட்டுப்பாடு இன்றி கீழ்நோக்கி ஓடியது. மிகவும் கூர்மையான வளைவு அடுத்து வர இருந்தது. ஓட்டுநரை பயம் ஆட்கொண்டது. ஓட்டுநர் தன்னுடைய பலத்தினாலே தனக்கு ஆற்றல் இருக்கிறது, ஆகவே நான் இந்த மலை மீது சென்று விடுவேன் என்று நினைத்தார். அன்புக்குரிய இறை மக்களே, அப்படியாக அவர் அடுத்த கொண்டை ஊசி வளைவை அவர் அடையும் பொழுது அந்த மண் பாதையிலே அந்த வாகனம் பயணித்திருந்தது. மண் பாதையிலே பயணிக்கும் பொழுது அங்கே ஒரு சிறு பையன் நடந்து கொண்டு வருகிறான். அதை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை மீது ஏற்றினால், அந்த பையன் மீது இந்த வண்டியை ஏற்றினால் அத்துணை குழந்தைகளும் பாதுகாக்கப்படும். ஆனால் அந்த குழந்தையை ஏற்றாமல் சென்றால் அந்த மண் பாதையிலே சென்ற வாகனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கீழே அத்துணை குழந்தைகளும் இறந்துவிடும். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பலன் அல்ல, தகுதி அல்ல, ஆசை அல்ல, பாசம் அல்ல, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து தன்னுடைய அந்த குழந்தை மீது காரை ஏற்றி அவன் மரித்து போகிறான். வேகமாக இவர்கள் அந்த பள்ளத்தை கடந்து விட்டு கார் நிறுத்தப்பட்டு திரும்ப ஓடி வந்து பார்க்கிறான். அந்த குழந்தை தன்னுடைய மகன், அந்த ஓட்டுநருடைய மகன். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நமக்கு பலம் இருக்கிறது. நம்முடைய பலம் இன்றைக்கு நம்முடைய சொந்த ஜனத்தின் மீது, தன்னுடைய ஜாதியின் மீது, தன்னுடைய அதிகாரத்தின் மீது நாம் பலத்தை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். அதிகாரம் இன்று இருக்கும், நாளை சென்றுவிடும். பதவி எப்பொழுதும் அது நம்மோடு இருப்பதில்லை. 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் இவைதான் நம்மோடு இருக்கும். ஆனால் நம்முடைய பலன் கன்மலையாகிய கர்த்தரிடத்திலே இருக்க வேண்டும். ஆகவே தான் இங்கே யோசேப்பு சொல்கிறார், கர்த்தாவே அவர்கள் பலத்தை ஆசீர்வதியும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய பலத்தை கொடுப்பார் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் கீழே விழமாட்டோம். நாம் ஒருபோதும் அங்கே கட்டுப்பாடு அற்றவர்களாக செல்ல முடியாது. எப்பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தாரோ, அதுபோல நாம் கர்த்தருக்கு உரியவர்களாக இருப்போம், அவருடைய பாதையிலே நடப்போம். ஆகவே இன்றைக்கு அநேக மக்கள் இந்த தன்னுடைய ஆற்றலை, பலத்தை, என்னுடைய பலன், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய சொந்த சரீரத்தை, மாம்சத்தை நம்புகிற காரணத்தினால்தான். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடியானாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என் பலத்தினாலும் அல்ல, கர்த்தரை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக, அவனுடைய அறிவு, ஆற்றல், கல்வி, ஆராய்ச்சி அறிவு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணின அந்த அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தர் கரத்தில், கடவுளே நீர் எங்களுக்கு கொடுத்த பலத்தை ஆசீர்வதியும், நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தை ஆசீர்வதியும்,
நீர் எங்களுக்கு கொடுத்த வல்லமையை ஆசீர்வதியும், கிருபையை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கொடுக்கும் பொழுது அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், ஒருவேளை சரீர பலகீனங்கள் இருக்கலாம், கடவுளே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிற மனிதர்களாக நாம் இன்றைக்கு வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இரக்கமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய கிருபையின் பாதத்திலே வந்து தேவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா பலத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு நாளும் நாங்கள் வாழ முடியாது. அந்த வாழ்வுக்கு தகுந்தவர்களாக எங்களை நீர் மாற்றும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரும்